Hey guys, welcome back to Madras Cine Makeup Artist. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஏன் மேக் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய டவுட் வந்து இத பத்தி கேக்குறீங்க. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ போட்டு. சோ அந்த ரீசன்காக தான் அகைன் உங்களோட டவுட் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். அதே மாதிரி ஹேர் வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி ஸ்ட்ரைட் பண்ண போறோம் அப்படின்றதை இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எஸ் நம்ம வந்து ஹேர் வந்து டெஸ்ட் பண்ணணும். வெர்ஜின் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஹேர் வந்து வெர்ஜின் டெஸ்ட் பண்ணதுல அதுல வந்து 100% வந்து வெர்ஜின் ஹேரா இருந்தா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும். அது எந்த விதமான ஹேரா இருந்தாலும் சரி, கர்லி ஹேர், வேவி ஹேர், ஓவரா வந்து இந்த கம்பியா சுருட்டிட்டு இருந்தா கூட அது 100% வந்து வெர்ஜின் ஹேரா இருந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ இந்த ஹேர் வந்து நான் எடுத்துர்க்கேன். இதுல வந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இதுல இந்த சென்டர் பாயிண்ட்ல ஹேர் ஷாஃப்ட்ல வந்து சிசரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் இத வந்து இப்படி டைட்டா புடிச்சிட்டு இப்படி வந்து மேலே கீழே வந்து இப்படி ரப் பண்ண போறோம். தெரியுதா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதுல வந்து ஒரு டஸ்ட் மாதிரி வரும் இந்த சிசர்ல. இத வந்து இப்படி தொடச்சி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அது வந்து ஒயிட் கலர்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து 100% வந்து வெர்ஜின் ஹேர். சிசர்ல இந்த மாதிரி வந்து ஸ்கிராப் டெஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு பவுடர் மாதிரி வரும். அது வந்து ஒயிட் கலர்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து 100% வந்து வெர்ஜின் ஹேர். உங்களோட ஹேர் வந்து சூப்பராகவே ஸ்ட்ரைட் ஆகிடும். அது வந்து வெதர் டெம்பரரி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி இல்லை பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி சூப்பராக வந்து ஸ்ட்ரைட் ஆகும். அதே வந்து நீங்கள் அந்த ஹேரை வந்து வெர்ஜின் டெஸ்ட் பண்ணும்போது ஒயிட்டாக இல்லாமல் கிரே கலரில் வந்துச்சு அப்படின்னா ஒரு 80% வந்து வெர்ஜினிட்டி இருக்குது அந்த ஹேரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரைட் ஆகும். ஓவர் ஷைனியாலாம் ஸ்ட்ரைட் ஆகாது. அதே மாதிரி அந்த டெஸ்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஆர் ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா அந்த ஹேர் வந்து வெர்ஜின் ஹேர் கிடையாது, கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர். ஓகே, இப்போ வந்து எந்த மாதிரி ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது ஒரு 100% ரிசல்ட் வந்து தெரியுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மணி வந்து வேஸ்ட் ஆகாது. இல்லைனா வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகலைன்ட்டு குழப்பிட்டே தான் இருப்பீங்க. ஓகே, இது முடிச்சாச்சு. ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிடணும். நம்ம வந்து ஹேர் வந்து வெட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக வெட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போவே வந்து ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் வந்து ப்ளோ ட்ரை வச்சு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஹேர் சீரம் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் வரும். எப்போவுமே வந்து நம்மளோட ஹேர் வந்து வெட்டாக இருக்கும் போது ஹேர் கியூட்டிக்கல் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஹேர் கியூட்டிக்கல்ல வந்து போயிட்டு நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணால் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்படி வந்து நம்ம ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணால் கியூட்டிக்கல் வந்து ஓப்பன் ஆகாது. எப்பவுமே வந்து நம்ம ஹேர் வந்து ஈரமாக இருக்கும்போது தான் அந்த கியூட்டிக்கல் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும், ஈஸியாகவும் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரீசன். இப்போது ஹேர் டைப் வச்சு எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சாச்சு. ஸோ எந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டு ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வாங்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நார்மல் ஹேர் இருக்குது அப்படின்னா, தின்னாக இருக்குது அப்படின்னா செராமிக் பிளேட் இருக்கிற ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வந்து உங்களோட ஹேர் வந்து தின்னாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹேர் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மல் ஹேர் நார்மலாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஸோ செராமிக் பிளேட் இருக்கிற ஹேர் ஸ்ட்ரெயிட்னரே ஓகே தான். இதே வந்து உங்களோட ஹேர் வந்து வேவி அண்ட் கர்லி, கொஞ்சம் வேவியாகவும் கொஞ்சம் கர்லியாகவும் இருக்குது அப்படின்னா டைட்டானியம் பிளேட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ நார்மல் ஹேர்னா செராமிக் பிளேட் இருக்கிற ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுங்க. வேவி டு கர்லி ஹேர்னா டைட்டானியம் பிளேட் இருக்கிற ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, எனக்கு வந்து நான் எல்லா விதமான ஹேர் டைப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா
டர்மலின் இன்ஃப்யூஸ்டு ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்தியாவில் வந்து கிடைக்கல. நம்ம வந்து ஆன்லைனில் வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். பட் இந்தியாவில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணல, அது கிடைக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து செராமிக் ஆர் டைட்டானிக் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இப்போ வந்து பெட் ஹேரில் வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட் வரும். அது ஏன்றதை வந்து சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ட்ரை ஹேரில் வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் வராது. ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும், பட் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ என்ன ரீசன் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டிங் வந்து ட்ரை ஹேர்லேயும் வந்து பண்ணலாம், வெட் ஹேர்லேயும் பண்ணலாம். பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். நம்ம வெட் ஹேரில் வந்து பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வந்து வரும். ட்ரை ஹேரில் வந்து பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சம் வேவியாக தான் இருக்கும். ரொம்ப ஷைனி லுக் அப்படிலாம் இருக்காது. நான் வந்து ஐகானிக்கோட டைட்டானியம் பிளேட் இருக்கிற இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரெயிட்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் 190 டிகிரி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வந்து தின் ஹேர் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் 170 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹீட் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப காலியாக இருந்தது அப்படின்னா 190 அதிகம். ஏன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து கோம்பு வச்சு நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ணோன்னா 190 வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஆகும். 190 டிகிரி அப்படி இல்லைன்னா 210 கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து காலியாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து இப்படி எடுத்துகிட்டு ஹேரை வச்சு இந்த கோம்பு வச்சு இப்படி கட்டை வரல இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளேட்டை வச்சு இப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். அகெயின் வந்து நம்ம இந்த கோம்பு வச்சு அகெயின் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறுமனே வந்து கையில் வச்சு இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் வராது. கோம்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஹேரை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹீட்டும் வந்து அவ்வளோ நம்மளுக்கு கையில் படாது. கோம்பு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ என்னோடய ஹேர் இப்படி வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி கோம்பை வந்து இப்படி வச்சுட்டு கட்டை விரல் வந்து இந்த ஹேர் வந்து இப்படி பிடிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து மூவ் ஆகாது. இப்போ வந்து டைட்டாக இருக்கா, அப்போ நீங்கள் இப்படி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். அகெயின் நீங்கள் பண்ணும்போது கட்டை விரல் வைக்க வேணும். ஏன்னா இப்போ வந்து ஹேர் வந்து சூடாக இருக்கும். ஸோ வந்து இப்படி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண. இப்போ வந்து நான் என்னோடய ஹேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணி 3 days ஆகிடுச்சு. இதில் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு லாரியல் பாரிஸோட இந்த ஹேர் சீரம் வந்து நல்லா ஹேர் டீடாங்கிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி crocodile clip வச்சு நம்ம வந்து பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கணும். crocodile clip வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக்ஷனாக வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹேரை வந்து எடுத்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். பட் இது பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது. பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஏன்னா வந்து நான் ட்ரை ஹேரில் வந்து பண்ணுறேன் அப்படின்றதுனால. இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கடகடன்னு வந்து பண்ணிடலாம். ஏன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ கடகடன்னு மியூசிக் போட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். என்னோட ஹேர் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வந்து போயிடுச்சு, கொஞ்சம் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹேரோட வர்ஜினிட்டி அண்ட் நான் வந்து ட்ரை ஹேரில் வந்து பண்ணேன். அதனால தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் வந்து வரலை.
ஆல்ரெடி வந்து வெட் ஹேரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்னர் கம்பாரிசன் வீடியோ வந்து அதில் வந்து வெட் ஹேரில் வந்து பண்ணியிருப்பேன். பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ட்ரை ஹேரில் வந்து பண்ணுறதுக்கும் வெட் ஹேரில் வந்து பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே, இப்போ வந்து ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். இப்போ அகைன் வந்து நிறைய பேருக்கு டவுட், இந்த ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணலாமா, அந்த ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணலாம், கன்ஃபியூஸே வேண்டாம். நீங்கள் வந்து பேபி டு கர்லி ஹேர் இருந்து டைட்டானிக் பிளேட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐகானிக் வந்து டைட்டானிக் பிளேட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹேர் வந்து நார்மலாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா செராமிக் பிளேட் இருக்கிற ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணலாம். பட் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைட்டானிக் பிளேட் இருக்கிற ஹேர் ஸ்ட்ரைட்னரே வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா அது எல்லா விதமான ஹேர் டைப்புக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டர்மலைன் இன்ஃபியூஸ்டு ஸ்ட்ரைட்னர் அது வந்து இந்தியாவில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ மேக்ஸிமம் நான் டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அடிக்கடி வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் வந்து பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட ஹேர் கியூட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணும் போது இப்போ வெட் ஹேரில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த வந்து அதில் வந்து ஸ்மோக் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் வந்து போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரெயிட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு 2 முறை பண்ணுங்கள். அந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரெயிட்னர் போட்டு இழுக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் அது ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 முறை பண்ணுறீங்க, அந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே திரும்ப ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், பிரேக்கேஜ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி அடிக்கடி வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் வந்து பண்ணாதீங்க. அது டெம்பரரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, பர்மனன்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நேச்சுரல் ஹேரே வந்து நல்லா அழகாக ஹேர் கட் பண்ணி அழகாக வச்சுக்கிற மாதிரி வந்து பாருங்கள். அது வந்து பெஸ்ட். அடிக்கடி வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஹேரை வந்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஃபைன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் எப்படி பண்ணணும், ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.